வணக்கங்க. இன்றைக்கி நான் என்ன பார்த்தேன்னா, நெப்போலியன் சார் வந்து அவங்க மனைவி, அவங்க மருமக, பையன் 3 பேரும் மாலுக்கு போயிருக்காங்க. அப்போ வந்து அவங்க அம்மா இந்த பக்கம் நின்று பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க பையன்கிட்ட பேசும்போது அவங்க மருமக அங்கே நின்று அவங்க அம்மாவே முறைச்சி தான் பார்த்தாங்க. அடுத்தது அவங்க அம்மா இந்த பக்கம் வந்து நின்று அவங்க பையன்கிட்ட பேசும்போது அவங்க அம்மா அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்துட்டு ஒரு மாதிரி திருப்புனாங்க. பிடிக்காதவங்கள பார்த்து திருப்புவாங்கள்ல, அந்த மாதிரி தான் திருப்புனாங்க. நம்ம வந்து அவங்க அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கும்போது பொய்யா நடிக்கிறாங்க. பொம்மையை ஆட்டி அந்த பையன்கிட்ட காமிச்சு சிரித்து இது வந்து பொய்யா நடிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னவோ அவங்க அந்த வீடியோவில் அழகாக தெளிவாக தெரிஞ்சிச்சு. நாங்கள் பார்த்துட்டோம். தெளிவாக தெரியுது அவங்களுக்கு அந்த பையனை கொஞ்சம் கூட பிடிக்கலன்றது தெளிவாக தெரியுது. நீங்கள் வந்து போய் பேசுங்க, எங்கள் மருமகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படிலாம் லவ் பண்ணுறாங்க அந்த அளவுக்குலாம் சொல்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைம்மா, நீங்கள் தவறுதலாக தான் புரிஞ்சுருக்கீங்க. அந்த பொண்ணுக்கு உங்கள் பையனை கொஞ்சம் கூட பிடிக்கல, அதுதான் உண்மை. நீங்களே அந்த வீடியோவை பாருங்கள். நம்ம யார் வேணால் என்ன வேணால் சும்மா கேமரா முன்னாடி நடிக்கலாம், பொம்மையை ஆட்டி காமிக்கலாம், அவங்க அந்த மாதிரி தான் செஞ்சாங்க. ஆனால் உண்மையை நீங்கள் பாருங்களேன், அந்த வீடியோவில் பாருங்கள், பார்த்தா தெரியும். இந்த ஜென்மத்தில் நீங்கள் மட்டும்தான் அந்த பையன்கிட்ட வந்து கேமரா இருந்தாலும் அதே மாதிரி சிரிப்பை காமிப்பீங்க, அதே மாதிரி இருப்பீங்க. நீங்களும் உங்கள் கணவரும் கேமரா இல்லைனாலும் அதே மாதிரி தான் எப்பயும் போல் உண்மையான பாசம் தான் காமிப்பீங்க. உங்கள் 2 பேர்கிட்ட தான் உண்மை அங்கே கிடைக்கும், பாசம் இருக்கும். ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அது இல்லவே இல்லை. நீங்கள்லாம் வந்து தெரியாமல் அந்த பையனுக்கு தவறுதல் செஞ்சுருக்கீங்க மட்டும்தான் என் மனசில் புரியுது. ஏன் சொல்கிறேன்னா, அந்த பையன் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து திடீர்னு மூஞ்சி வந்து இந்த மாதிரி திருப்பி காமிக்கும் போது வேதனைப்படுவாங்க. என்னென்னா நம்ம இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கலன்னு கண்டிப்பாக வேதனை தான் படுவாங்க. அது இன்றைக்கி நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் எல்லாரும் வந்து மருமகளுக்கு பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு நீங்களாம் சொல்லிகிட்டு இருப்பீங்க. காலம் போகும்போது நீங்களே சொல்வீங்க என் மருமகளுக்கு என் பையனை பிடிக்கலன்னு கண்டிப்பாக சொல்ல தான் போகிறீங்க. இந்த சினிமா துறையிலலாம் பார்க்குற எல்லாரும் அவங்க ரொம்ப ஸ்வீட்டு அப்படின்னு இவங்கெல்லாம் எல்லாருமே பொய்யாக தான் வந்து நடிச்சுட்டு அப்படி ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இவங்க அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டாக இருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இவங்க யாருமே உண்மையே பேச மாட்டாங்களா? எப்போவுமே உண்மையான இதுவே இல்லைங்க, இவங்களுக்கு அப்படி பிடிக்கலங்க அப்படின்லாம் எதுவுமே யாருமே சொல்ல மாட்டுறாங்க. பொய்யாக தான் நடிக்கிறாங்க எல்லாருமே. இது என்னால் பார்த்துட்டு இந்த இடத்துல பொய் இருக்குது, ஏன் எல்லாரும் நடிக்கிறீங்க, உண்மையே சொல்ல மாட்டிங்களா? நாட்டில் உண்மைலாம் பேசவே மாட்டிங்களா யாருமே? எனக்கு வந்து இது தெரிஞ்சதுன்னா வந்து நான் நல்லா பார்த்தேன். அந்த வீடியோவில் நீங்களும் இன்னொரு வாட்டி பாருங்கள். உங்கள் மருமகளுக்கு உங்கள் பையனை பிடிச்சிருக்கா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லணுன்னு அவசியமே இல்லை. அது எந்த வீடியோனா, நீங்களும் உங்கள் மருமகள் ஒரே மாதிரி டாப் போட்டு ஒரே மாதிரி பிளாக் கலர் ஜீன் போட்டுட்டு இந்த மாலில் பொம்மையை ஆட்டி காமிக்கிறீங்களே அந்த வீடியோ தான். நீங்கள் வச்சு பாருங்கள், அந்த சீனை பாருங்கள். நீங்கள் அப்போயே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். நன்றி. ஜெய்ஹிந்த்.